அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம லுகத்துல் அரபியாவுடைய அந்த ஃபர்ஸ்ட் புக்கு ப்ளூ புக்கில் 17வது பாடத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கி. போன வாரம் நம்ம 16வது லெசன் பார்த்துருப்போம் இல்லைங்களாம்மா. நம்ம புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா, ஒரு அக்ரீணையான ஒருமையான இஸ்மு, அதை நீங்கள் பன்மையாக மாற்றுறீங்க அப்படின்னா அக்ரீணை பன்மை. ஆமாவா? அந்த அக்ரீணை பன்மை ஏன் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, பெண்பாலாக தான் பார்ப்போம், முஅன்னஸாக தான் நம்ம அதை பார்ப்போம். சரியா? அக்ரீணை பன்மை ஒரு இஸ்ம இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ பாபுன், கதவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இது ஒரு அக்ரீணை தானே, உயர்திணை கிடையாது. இது ஒரு அக்ரீணை. இப்போ இந்த பாபுனுடைய பன்மை என்ன? அபுவாபுன். ஸோ இது அந்த பாபுடைய பன்மை. பாபுன் அப்படிங்கிறது ஒருமையான இஸ்மு, ஆனால் ஆண்பாலான இஸ்மு. ஆமாவா? இதுக்கு நாம் அப்படியே பன்மை எடுக்க போகிறோம், அபுவாபுன். ஆனால் இந்த அபுவாபுன் ஆண்பாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. இதை பெண்பாலாக மாறிடும். அபுவாபுன் அப்படின்னா கதவுகள் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒருமையில் இருக்கும்போது அந்த இஸ்மு பெண்பாலாக இருந்தாலும் சரி, ஆண்பாலாக இருந்தாலும் சரி, அக்ரீணையாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பன்மையாக மாற்றுறீங்க, அந்த இஸ்முக்கு நீங்கள் பன்மை எடுக்கிறீங்கன்னா அந்த அக்ரீணை பன்மை எப்போதும் முஅன்னஸாக தான் நாம் பயன்படுத்தணும். ப்ளஸ் நம்ம வேறு எப்படி பயன்படுத்தணும்னா, அதை சுட்டி காட்டி பேசும்போது ஹாதிஹி போட்டு பேசணும், இல்லைனா தில்க போட்டு பேசணும். புரியுதா? ஸோ இதுதான் நம்ம போன வார கிளாஸில் நம்ம பார்த்தது. ஸோ இப்போ 17th லெசன்லேயும் அதே விஷயந்தான் தொடருது. ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாமே நம்ம போன கிளாஸில் பார்த்த விஷயங்களை ஒரு ஜும்லாவில் கொடுத்து எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்னங்கிறத பார்க்கலாமா? ஸோ 17வது லெசன் இதுதான். லெசனோட ஹெட்டிங் பாருங்கள், அத்தர்சு சாபி அஷர, 17வது பாடம். சரியா? ஸோ நிறையா சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜும்லாக்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே அக்ரீணை பன்மை இஸ்மை தான் பயன்படுத்தியிருப்பாங்க, எல்லாமே முஅன்னஸாக தான் பயன்படுத்தியிருப்பாங்க. சரியா? அதை காட்டுறதுக்காண்டி தான் இவ்வளோ ஜும்லாக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டென்ஸை பாருங்கள். அபுவாபுல் மஸ்ஜிதி மஃப்தூஹத்துன். ஓகேவா? நம்ம பாபுன் மஃப்தூஹுன், அல் பாபு மஃப்தூஹுன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆமாவா? அல் பாபு அப்படிங்கிறது முபுத்ததா, மஃப்தூஹுன் அப்படிங்கிறது ஹபர்னு பார்த்துருப்போம். இங்கே எப்படி வந்திருக்கு? பாபுடைய பன்மை என்ன? அபுவாபுன் தான் பாபுனுடைய பன்மை. ஸோ அபுவாபுல் மஸ்ஜிதி அப்படின்னா மஸ்ஜிதுடைய கதவுகள். ஸோ இப்போ இது பன்மை இல்லையா? ஸோ அப்போது மஸ்ஜிதுடைய கதவுகள் திறந்திருக்கின்றன, திறக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் இங்கே என்னென்ன மாறி இருக்குது? அபுவாபு அப்படிங்கிறது முபுத்ததா, வஹுவ முதாஃப், அல் மஸ்ஜிதி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, மஃப்தூஹத்துன் அப்படிங்கிறது தான் ஹபரு. ஆனால் அந்த மஃப்தூஹத்துனை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க? முஅன்னஸாக பயன்படுத்தியிருக்காங்க. மஃப்தூஹுன் அப்படின்னு இல்லை, மஃப்தூஹத்துன் அப்படின்னு இருக்குது. ஏன்? முபுத்ததா முஅன்னஸாக இருந்தால் ஹபரும் முஅன்னஸாக தான் இருக்கணும். இந்த கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். இப்போ அபுவாபு அதை பற்றி தானே பேசுகிறாங்க. அபுவாபு அப்படிங்கிறது முஅன்னஸ்னா மஃப்தூஹத்துனை நம்ம முஅன்னஸாக தான் பயன்படுத்தணும், மஃப்தூஹுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதை தான் இந்த இதில் சொல்லி காமிச்சிருக்காங்க. அபுவாபு அப்படிங்கிறது அக்ரீணை பன்மை, அதனால் அதை நம்ம முஅன்னஸாக தான் எடுத்துக்கணும். அப்போ நம்ம அதுக்கு தோதுவாக பயன்படுத்துகிற ஹபரும் முஅன்னஸாக தான் இருக்கணும். அதனால தான் மஃப்தூஹுன்னு இல்லாமல் மஃப்தூஹத்துன்னு முஅன்னஸாக ஆக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ புரியுதா? இதை தான் இதை சொல்லித்தராங்க. அடுத்தடுத்தும் அப்படி தான் இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். லிமன் ஹாதிஹில் புயூத்துல் ஜதீதத்து. கேள்வி கேட்குறாங்க, இந்த புதிய வீடுகள் யாருக்கு உரியது? நிறைய வீடு இருக்குது. ஸோ இந்த புதிய வீடு எல்லாமே யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், லிமன் எதை கேட்குறாங்க? புதிய வீடை தான் கேட்குறாங்க, வீடுகள். ஸோ அப்படிங்கிற அந்த புதிய வீடுகள் அப்படிங்கிறதுனால தான் அல் ஜதீதத்து, அல் புயூத்துல் ஜதீதத்து அப்படிங்கிறது மனுவுத்து நாத்து.
ஆமாவா? ஸோ நான் மனுவுத்து நாத்துக்கு என்ன கண்டிஷனு, மனுவுத்து எப்படி இருக்கோ அது போல் தான் நாத்து இருக்கணும். அப்போது மனுவுத்து முன்னஸாக இருக்குது அப்படின்னா நாத்து முன்னஸாக தான் வரணும். ஸோ அதனால தான் லிமன் ஹாதிஹில் புயூத்துல் ஜதீதத்து என்ன இஸ்முல் இஷாரா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹாதிஹி. சரி, ஏன்னா புயூத் அப்படிங்கிறது வந்து ஒரு முன்னஸ். ஸோ அதனால தான் ஹாதிஹி போட்டு பேசியிருக்கிறாங்க. ரைட்டா? இப்போ அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஹிய லி முதீரிஷ் ஷரீகதி. சரிங்களா? ஹிய லி முதீரிஷ் ஷரீகதி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இவையெல்லாம் யாருக்குரியதுன்னா நிர்வாகத்துடைய தலைமை ஆசிரியருக்கு உரியது. சரியா? அதாவது ஹியங்கிறது முபுத்ததா, லி முதீரி அப்படிங்கிறது தான் ஹபரு ஷிபுஹு ஜும்லா ஜார் மஜ்ரூராக இருக்குது. ஆனால் இங்கே லில் முதீரின்னு வரலை. ஏன்னா முதீரி அப்படிங்கிறது ஷரீக்கத்துக்கு வந்து முதாஃபாக இருக்குது. ஆமாவா? நிர்வாகத்துடைய தலைமை ஆசிரியருக்கு. ரைட்டா? அப்போது முதீரும் ஷரீக்கத்தும் முதாஃப் இலஹியாக இருக்குது. முதாஃபுடைய கண்டிஷன் என்ன, அலிஃப்லாம் வச்சு வரக்கூடாது. முதாஃபோட கண்டிஷன் என்ன, அலிஃப்லாமும் இருக்கக்கூடாது, தன்வீனும் இருக்கக்கூடாது. அப்போது லில் முதீரின்னு எழுத முடியாது. அதனால் லி முதீரின்னு எழுதியிருக்கிறாங்க. ரைட்டா? ஹிய லி முதீரி ஷரீகதி. ரைட்டா? ஹியங்கிறது முபுத்ததா, லி முதீரி அப்படிங்கிறது தான் ஹபரு ஷிபுஹு ஜும்லா ஜாரு மஜ்ரூரு. முதீரி அப்படிங்கிறது முதாஃபா இருக்குது, ஷரீகதி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரிங்களா? புரியுதா? அதாவது அக்ரிணை பன்மையாக இருந்தால் அதை சுட்டி காமிச்சு நீங்கள் பேசணும் அப்படின்னா ஹாதிஹி பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றி நீங்கள் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ஒரு ஜும்லா சொல்லணும் அப்படின்னா ஹியை போட்டு பேசுகிறாங்க. சரியா? கவனிச்சிங்களா? ஸோ அது வந்து பெண்பாலாக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லி காமிக்கிறாங்க. சரியாம்மா? ஓகே, ரைட். இப்போது அடுத்து 3வது சென்டென்ஸ் பாருங்கள். அந்நுஜூமு ஜமீலத்துன். சரியா? அந்நுஜூமுன நட்சத்திரங்கள் அழகானது. ரைட்? நம்ம வந்து நஜுமுன் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்நஜுமு ஜமீலுன் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே அந்நுஜூமு ஜமீலத்துன். ஏன் ஜமீலத்துன்னு பெண் முன்னஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க? ஏன்னா நுஜூமு அப்படிங்கிறது ஒரு அக்ரிணை பன்மை. அதை நம்ம எப்படி வந்து பயன்படுத்தணும், முன்னஸாக பயன்படுத்தணும். அதனால் ஹபரையும் நம்ம முன்னஸாக தான் எழுதணும். அதனால தான் அந்நுஜூமு ஜமீலத்துன் அப்படின்னு வந்திருக்கு. ரைட்டா? ஓகே, அடுத்தது பாருங்கள். ஹாதிஹித் துருசு சஹ்லத்துன். ஹாதிஹித் துருசு சஹ்லத்துன். இந்த பாடங்கள் லேசானது. ஹாதிஹி முபுத்ததா, அத்துருசு அப்படிங்கிறது என்னது, பதலாக வந்திருக்குது. ஒரு இஸ்முல் இஷாராக்கு அப்புறம் இமீடியட்டாக உடனே அலிஃப்லாம் வச்சு ஒரு இஸ்மு வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அது வந்து ஒரு பதல். ஹாதிஹிக்கு சப்ஸ்டியூட்டாக, ஹாதிஹிக்கு பதிலாக தான் அது வந்திருக்குது. சரிங்களா? ரைட். அப்போ ஹாதிஹிங்கிறது முபுத்ததா, அத்துருசு அப்படிங்கிறது பதிலாக வந்திருக்கு. சஹ்லத்துன் அப்படின்றது ஹபர். ஏன் சஹ்லத்துன் பெண்பால்? ஏன்னா துருஸ் அப்படிங்கிறது ஒரு முன்னஸான இஸ்மு, அக்ரிணை பன்மை. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபில் ஹிந்தி லுகாத்து கசீரத்துன். ஃபில் ஹிந்தி லுகாத்து கசீரத்துன். இங்கே என்ன நடந்திருக்கு, ஹபர் முன்னாடியும் முபுத்ததா பின்னாடியும் வந்திருக்கு. சரியா? ஃபில் ஹிந்தி இந்தியாவில். சரியா? இந்தியாவில் லுகாத்து அப்படின்னா மொழிகள், லுகத்துன் அப்படின்னா மொழி, சிங்கிள் மொழி, லுகாத்து அப்படின்னா நிறைய மொழிகள். சரியா? லுகாத்துன் கசீரத்துன் அப்படின்னா நிறைய மொழிகள். சரியா? அதாவது இந்தியாவில் நிறைய மொழிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாம்மா? இந்தியா ஹேஸ் மெனி லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ ஃபில் ஹிந்தி அப்படிங்கிறது ஹபர் முக்கத்தம் ஷிபுஹு ஜும்லா ஜார் மஜ்ரூராக வந்திருக்கு. லுகாத்துன் அப்படிங்கிறது என்னது, அதுதான் முபுத்ததா முஅக்கர். கசீரத்துன் அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஐனல் குத்துபுல் ஜதீதத்து. புதிய புத்தகங்கள் எங்கே? சரியா? குத்துபு அப்படிங்கிறது கிதாபுடைய பன்மை. அதனால தான் அதுக்கு அப்புறம் பயன்படுத்தியிருக்கிற நாத்து எப்படி இருக்குது, முன்னஸாக பயன்படுத்தியிருக்காங்க. ரைட்டா?
இப்போ அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பதில் ஹிய ஃபில் மக்தபதி. என்ன சொல்கிறாங்க? அவை லைப்ரரியில் இருக்கிறது, அதாவது நூலகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த புதிய புத்தகம்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு அதெல்லாம் லைப்ரரியில் இருக்குது. ஹிய போட்டு பேசியிருக்காங்க. சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். தில்க சுரூரு மக்சூரத்துன். சரீரனுடைய பன்மை தான் சுரூரு, கட்டில்கள். தில்க சுரூரு அப்படின்னா என்ன? அந்த கட்டில்கள் மக்சூரத்துன் உடைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? உடஞ்சி போன கட்டில்கள் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? தில்க அப்படிங்கிறது முபுத்ததா, அசுரூரு அப்படிங்கிறது பதில், மக்சூரத்துன் அப்படிங்கிறது தான் ஹபர். ரைட்டா? முபுத்ததா எப்படி இருக்கோ அப்படி தான் ஹபரும் இருக்கணும். அதனால தான் மக்சூருன் அப்படின்னு எழுதாமல் மக்சூரத்துன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சரியா? ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். அஸ்ஸாஅத்துல் யாபானியத்து ரஹீசத்துன். சரிங்களா? அஸ்ஸாஅத்துனா தெரியும், கடிகாரம், வாட்ச், கையில் கட்டுற வாட்ச். அல் யாபானியத்து அப்படின்னா யாபானி அப்படின்னு படிச்சிருக்கோம். இது என்ன யாபானியத்து அப்படின்னா என்னென்னா ஜப்பானிய கடிகாரம், ஜப்பான் கடிகாரம். சரி, அமெரிக்கா கடிகாரம், இங்கிலாந்து கடிகாரம், சைனா கடிகாரம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி ஜப்பானிய கடிகாரம் ரஹீசத்துன் மலிவானது. ரஹீசுன் அப்படின்னா சீப்புன்னு அர்த்தம். ரொம்ப குறைஞ்ச விலையில் விற்கிறது சொல்லுவாங்களே, மலிவானது. ஸோ அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் ஏன் ரஹீசுன்னு யூஸ் பண்ணாமல் ரஹீசத்துன்னு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா நம்ம முபுத்ததா எப்படி இருக்குது? அஸ்ஸாத்து அப்படிங்கிறது ஒரு பெண்பாலான இஸ்மு. சரியா? அது நார்மலாகவே அந்த இஸ்மு வந்து ஒரு பெண்பாலான இஸ்மு. ஸோ அதனால தான் ரஹீசத்துன்னு பயன்படுத்தியிருக்காங்க. சரியாமா? ஜப்பானிய கடிகாரம் மலிவானது. ஜப்பான்ஸ் வாட்ச் ஆர் சீப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஓகே. அஸ்ஸாத்து அப்படிங்கிறது முபுத்ததா, அல் யாபானியத்து அப்படிங்கிறது நாத்து, ரஹீசத்துன் அப்படிங்கிறது தான் ஹபர். சரியாமா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள். ஹாதிஹில் ஹுமூரு, அதாவது ப்ராக்கெட்டில் அல் ஹமீருன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லில் ஃபல்லாஹி. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ஹிமாருன் அப்படின்னா கழுதை அப்படின்னு தெரியும். அதனுடைய பன்மை ஹுமூருன். இல்லைனா அல் ஹமீரு அப்படிங்கிறதும் அதனுடைய பன்மை தான். சரிங்களா? ஹிமாருக்கு 2 பன்மை இருக்குது. ஹுமூருன் இல்லைனா அல் ஹிமாரு, இது ரெண்டுமே கழுதைகள் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும். சரியா? ஹாதிஹில் ஹுமூரு, ஏன்னா இந்த ஹுமூரு அப்படிங்கிறது ஒரு அக்ரிணை பன்மை. அதனால் அதை சுட்டி காமிச்சு பேசுகிறதுக்கு முஅன்னஸான இஸ்முல் இஷாராவை தான் பயன்படுத்தணும். அதனால் ஹாதிஹி போட்டு பேசியிருக்காங்க. இந்த கழுதைகள் லில் ஃபல்லாஹி அதாவது விவசாயிக்கு உரியது. ஓகேங்களா? தீஸ் டாங்கீஸ் பிலாங்ஸ் டு த ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டாமா? ஹாதிஹி முபுத்ததா, அல் ஹுமூரு அப்படிங்கிறது பதில், லில் ஃபல்லாஹி அப்படிங்கிறது தான் ஹபர், ஜாரு மஜ்ரூர் ஷிபுஹு ஜும்லாவாக வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐன குதூபு குன்ன யா அஹவாத்து. என்ன கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்க? ஐன எங்கே, குதூபு குன்ன. குன்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? முன்னாடி நிற்கிறவங்கள பார்த்து பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். யார்? நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பெண் இருந்தால் கீ தான் பயன்படுத்துவோம். 2 பேர் இருந்தால் குமா. அப்போ குன்னை எங்கே பயன்படுத்துவோம்? 2க்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க, நம்ம முன்னாடி இருக்கிறாங்க, உங்களுடைய அப்படின்னு பேசுகிறதா இருந்தால் தான் குன்னை பயன்படுத்துவோம். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? உங்களுடைய புத்தகங்கள் எங்கே? யா அஹவாத்து, சகோதரிகளே உங்களுடைய புத்தகங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பதில் பாருங்கள். ஹிய ஃபில் ஃபஸ்லி, அவை. குத்தூப் வந்து கிதாபுடைய பன்மை. அதை வந்து சுட்டி காமிச்சு பேசும்போது ஹிய பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றி பேசுகிறதா இருந்தால், ஒரு அக்ரிணை பன்மையை பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் பெண்பால் இஸ்முக்கு பயன்படுத்துகிற தமீரான ஹியவை தான் பயன்படுத்தி பேசணும். சரியா? ஹிய ஃபில் ஃபஸ்லி, அவை வகுப்பறையில் இருக்கிறது. ஹியங்கிறது முபுத்ததா, ஃபில் ஃபஸ்லிங்கிறது ஜாரு மஜ்ரூர் ஷிபுஹு ஜும்லா ஹபர். சரியாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாதிஹி குதூபி, ஹாதிஹி குதூபி, அதாவது குதூபினா என்னுடைய புத்தகங்கள். கிதாபினா என்னுடைய புத்தகம். அப்போ குதூபினா என்னுடைய புத்தகங்கள். ஹாதிஹி குதூபி, இவை
என்னுடைய புத்தகங்கள். தில்க இன்னும் அது குதுபு உஹ்தி என்னுடைய சகோதரியின் புத்தகங்கள். இது என்னுடைய புத்தகம், இன்னும் அது என்னுடைய சகோதரியுடைய புத்தகம். ஆனால் ரெண்டு புத்தகம், அதாவது புத்தகங்கள், குத்தூபுங்கிற புத்தகங்களை சுட்டி காமிச்சு பேசும்போது ஹாதிஹி தில்கங்கிற பெண்பாலுக்கு பயன்படுத்துகிற இஸ்முல் இஷாராவை தான் பயன்படுத்தியிருக்காங்க. சரியாமா? ஆனால் கிதாப் அப்படிங்கிறது ஒரு ஆண்பாலான இஸ்மு தான். கிதாபுன்னு நாம் பேசும்போது ஹாதா போட்டு தான் பேசுவோம். ஆனால் அதே கிதாபு பன்மையில் மாறிடுச்சு, குத்தூபுன்னு மாறிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம அதை சுட்டி காமிச்சு பேசுகிறதா இருந்தால் ஹாதிஹி தில்க போட்டு தான் பேசணும். ரைட்டா? ஹாதிஹி குதூபி வ தில்க குதூபு உஹ்தி. இது என்னுடைய புத்தகங்கள், இன்னும் அது என் சகோதரியுடைய புத்தகங்கள். ஹாதிஹி முபுத்ததா, குதூபி அப்படி அதில் குதூபு அப்படிங்கிறது ஹபரு, முதாஃபு, யா அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி முத்தகல்லிமுடைய யா, வாவுங்கிறது அத்தூஃபு, தில்க அப்படிங்கிறது முபுத்ததா, குதூபு அப்படிங்கிறது தான் ஹபர், வஹுவ முதாஃப். உஹ்தீல உஹ்து அப்படிங்கிறது குத்துபுக்கு முதாஃப் இலைஹி, யாவுக்கு முதாஃபு, யா அப்படிங்கிறது முத்தகல்லிமுடைய யா, முதாஃப் இலைஹி. புரியுதா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாதிஹி மகாத்தீபுத் துல்லாபி. சரியா? மக்தபுன் அப்படின்னா மேஜை, மகாத்திபுன் அப்படின்னா மேஜைகள். இது மாணவர்களுடைய மேஜைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஹாதிஹி முபுத்ததா, மகாத்திபு அப்படிங்கிறது ஹபரு, வஹுவ முதாஃப், அத்துல்லாபி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரியா? புரிஞ்சிச்சா? இப்போ இது நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள். லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஃபி ஹாத ஷாரிஇ. இந்த தெருவில், அதாவது ஹபர் முன்னாடி வந்திருக்குது. சரிங்களாம்மா? சரிங்களா? இந்த தெருவில். ஃபுனாதிகு அப்படின்னா என்ன? ஹோட்டல்கள். சரிங்களா? கபீரத்துன் பெரிய, அதாவது ஹபர் முன்னாடியும் முபுத்ததா பின்னாடியும் வந்திருக்கு. ஃபி ஹாத ஷாரிஇ. சரிங்களா? ஃபீங்கிறது ஜாரு, அங்கே ஹாதாங்கிறது தான் மஜ்ரூர். சரிங்களா? இப்போ இந்த ஹாதா மஜ்ரூரு, ஆனால் அதில் ஜர்ரு இல்லை, அதாவது கெஸ்ரா பெற்று வரலை. ஏன்? ஹாதாங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான இஸ்மு, மபுனியான இஸ்மு, மாறாத இஸ்மு. சரிங்களா? அது மஜ்ரூரான இடத்துல இருந்தாலும் ஹாதாவாக தான் இருக்கும். அஷாரிஇ அப்படிங்கிறது என்னது? பதலாக வந்திருக்குது. இப்போ ஹாதா மஜ்ரூர்னா அஷாரிஇன்னு தான் நம்ம எழுதணும், ஏன்னா அதையும் மஜ்ரூராக தான் எழுதணும். பதில் எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி இருக்கிற இஸ்முல் இஷாரா எப்படி இருக்கோ அது மாதிரியே தான் பதிலும் வரணும். இஸ்முல் இஷாரா மஜ்ரூரான இடத்துல இருந்தால் பதிலும் மஜ்ரூராக தான் நாம் எழுதணும். ஸோ அதனால தான் ஃபி ஹாதிஹி ஷாரிஇ, இந்த தெருவில். ஃபுனாதிகு. சரிங்களா? ஃபுனாதிகு ஹோட்டல்கள், கபீரத்துன் பெரிய. ஏன் ஃபுனாதிகு கபீரத்துன்னு எழுதியிருக்கிறாங்க? ஏன்னா ஃபுனாதிகு அப்படிங்கிறது ஒரு அக்ரிணை பன்மை, ஹோட்டல்கள். சரியா? அப்போ அதுக்கு நம்ம ஒரு நாத்து எழுதுகிறோம் அப்படின்னா அதுவும் முன்னஸாக தான் இருக்கணும். அதனால தான் கபீருன்னு எழுதாமல் கபீரத்துன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சரியா? இந்த தெருவில் பெரிய ஹோட்டல்கள் இருக்கின்றது. சரியா? ஃபி ஹாதா அப்படிங்கிறது தான் ஹபரு, ஷிபுஹு ஜும்லா, ஜாரு மஜ்ரூரு, ஆனால் ஹபர் முக்கத்தம். அஷாரிங்கிறது பதில், ஃபுனாதிகு அப்படிங்கிறது முபுத்ததா முஅக்கர், கபீரத்துன் அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. சரியாம்மா? ரைட்டா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க, அந்த சென்டென்ஸில் அந்த அக்ரிணை பன்மையை எப்படி உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க, அந்த அக்ரிணை பன்மை வரதுனால என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குது, எப்படி சுட்டி காமிச்சு பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தெளிவாக புரியுதா? ஸோ அல்ஹம்துலில்லா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து தம்ரீனை பார்க்க போகிறோம். ஆனால் தம்ரீனு இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த வாரம் நான் தம்ரீனை ஸ்டார்ட் பண்ணலை. இன்ஷா அல்லாஹ் இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து தம்ரீன் கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலாக குட்டி லெசனு தான், பட் இன்ஷா அல்லாஹ் இருந்தாலும் நான் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு இந்த கிளாஸோடைய இந்த லெசனுடைய தம்ரீனை ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சால் இந்த தம்ரீன் எல்லாம் நீங்களே செஞ்சு வைங்க.
அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஆன்சர்ஸ் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இதோட இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.